அமெரிக்கா, ஆஸ்திரேலியா நாடுகளில் வெளிநாட்டினர் குடியேறுவதை தடுக்க வேண்டும் என்று போராட்டங்கள் நடந்தது. அதுபோல இப்போது லண்டனிலும் தொடங்கியுள்ளது. பிரிட்டன் தலைநகர் லண்டனில் நேற்று நடந்த பேரணி மற்றும் போராட்டங்களால் மொத்த நகரமே குலுங்கியது என்றே சொல்லலாம். தீவிர வலதுசாரி ஆதரவாளரான டாமி ராபின்சன் தலைமையில் யுனைட் தி கிங் என்ற பெயரில் இந்த பேரணி நடத்தப்பட்டது. இவர் தீவிர வலதுசாரி கொள்கை கொண்டவர். அதேபோல் தன்னை பத்திரிகையாளர் எனவும் அடையாளப்படுத்தி வருகிறார். இவர் மீது பல வழக்குகள் உள்ளதால் இவர் இருந்த ரீஃபார்ம் யூகே கட்சி அவரை விலக்கி வைத்தது. தற்போது பிரிட்டன் நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்து வரும் சூழலில் தொடர்ந்து அங்கு வெளிநாட்டினர் குடியேற்றம் அடைந்து வருவது பேசுபொருளாகி வருகிறது. இந்த ஆண்டு மட்டும் 28,000 பேர் அங்கு வெளிநாட்டினர் புலம்பெயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்துதான் இந்த பேரணியும் போராட்டமும் நடந்தது. இந்த போராட்டத்தில் சுமார் 1,00,000க்கும் அதிகமானவர்கள் கலந்து கொண்டு ஆவேசமாக கத்தி முழக்கமிட்டனர். அப்போது எலான் மஸ்க் காணொலி மூலம் கூட்டத்தினரிடம் உரையாற்றினார். அதில் லண்டனில் அரசியல் மாற்றத்திற்கு அழைப்பு விடுத்து பேசினார். தேர்தலுக்காக 4 ஆண்டுகள் காத்திருக்க முடியாது எனவும் தெரிவித்தார். இந்த போராட்டத்தின் முக்கிய கோரிக்கையாக வெளிநாட்டினரை பிரிட்டனில் குடியேற்றக்கூடாது, இங்கிருக்கும் வெளிநாட்டினர் அவர்களின் நாட்டுக்கே செல்ல வேண்டும் என்பதே ஆகும். மத்திய லண்டனில் நடந்த இந்த பேரணி லண்டன் வரலாற்றிலேயே முக்கிய பேரணியாக கருதப்படுகிறது. இதற்கிடையே இதே போலவே போராட்டம் டாமி ராபின்சனின் பேரணிக்கு எதிராக டைனி அஃபோர்ட், சாரா சுல்தானா ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர்களால் நடத்தப்பட்டது. அப்போது 2 அணிக்கும் இடையே மோதல் வெடித்து அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இருவரும் ஒரே இடத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தனர். அதனால் போட்டி போட்டு கோஷமிட்டனர். இது பதற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த போராட்டத்தால் காவல்துறையை சேர்ந்த 26 பேர் காயமுற்றனர். 25க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து தலைநகர் முழுவதும் 1600க்கும் மேற்பட்ட போலீசார் நிறுத்தப்பட்டனர். வன்முறை தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன.